ஃபால்ஸ் ஏதோ இருக்குன்னு பேசின்னு வராங்க. அக்வாரியம் அக்வாரியம் தர்ஷினி, இவரோட நேம் நிதர்ஷினி. நான் வந்து ரூபி அண்ட் இவ பேர் வந்து தான் அபிநயா. ஓகேவா, அபின்னு கூப்பிடுவாங்க எல்லாரும் ஷார்ட்டாக. ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இதுதான் வந்து எங்களோட சேனலோட ஃபர்ஸ்ட் வ்ளாக் ஃபுல் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ வந்து நாங்கள் வந்து எந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இவ தான் வந்து தர்ஷினி, இவரோட நேம் நிதர்ஷினி. நான் வந்து ரூபி அண்ட் இவ பேர் வந்து தான் அபிநயா. ஓகேவா, அபின்னு கூப்பிடுவாங்க எல்லாரும் ஷார்ட்டாக. ஸோ நான் எங்கள் வீடியோக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்றது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்க போகுது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்து உட்காடுறாங்க காரில். அபி இங்கே இருக்கா பாருங்க. ஐயோ நல்லா இருக்கு தொப்பி. அந்த படம் பேர் என்னது? உள்ள போங்கோ. நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். இங்கே வந்து அபி உட்காந்துருக்கா. இங்கே யோகி, இவர் வந்து யார் தெரியுமா? விஜய் தேவர்கொண்டா. இங்கே வந்து என்னோட சிஸ்டர் உட்காந்துட்டு இருக்கா, ரித்திகா. தர்ஷினி வந்து வெளியே நிற்கிறாங்க. தர்ஷினி ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. அங்கே பேர் ஒரு கவுபாய் வராரு இப்போ. நினைப்பீங்க, ஆனால் நாங்கள் எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. ஆனால் அது நாங்கள் ஒரு பிளாக் எடுத்து வச்சிருக்கோம். என்னப்பா விஜய் தேவர்கொண்டா எங்க உன் தலைமையா? அங்க இல்ல, அங்க crocodile பேங்க்ல சூப்பரான ஒரு சீனரி இருந்தது. நிறைய இருக்கு பாத்தீங்க கடல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம crocodile டேங்க் பார்க் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம இறங்கிட்டோம் காரை விட்டு. அபி, தர்ஷினி, யோகி அவங்களாம் வந்துட்டாங்க. இப்போது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர ஆமை, கொமோகோடா டிராகன், அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான ஒரு கிரியேச்சர், அந்த டாட்டாய்ஸ், crocodile எல்லாம் வச்சுருந்தவங்க. நிறைய அந்த கல்லிலே செதுக்குன மாதிரி இருந்தது. இப்போ எங்கள் என்ட்ரன்ஸ் ஆண்ட வந்து இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இப்படி இருக்குது. இங்கே வந்து டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு இதில் என்ன ஒரு காமெடினா, கொரோனா கூட மாஸ்க் போட்டுருந்து, அது crocodile கூட மாஸ்க் போட்டுன்னு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, crocodile கூட டிக்கெட் எடுக்குது. இப்போ டிக்கெட் அவங்க எடுத்துட்டாங்க. இதுதான் பாருங்கள், டிக்கெட் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் நான் கேமராவில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. டிக்கெட்டை காமிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்வே மாதிரி போச்சு. நம்ம இதில் தான் இறங்கி போகணும். போனோடனே நான் நிறைய ப்ளேசஸ் இருந்துச்சு போய் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடம், நிறைய மரம்லாம் இருந்தது, நல்லா எவனாக பீஸாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு குளத்தில் தான் நாங்கள் ஒரு 2 முதல்ல கிட்ட பார்த்தோம். கேமராவில் கேப்சர் ஆச்சான்னு எனக்கு சீரியஸாக தெரில. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கண்ணாடிக்குள்ளே வந்து டாட்டாய்ஸ் வச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதுதான், நீங்கள் மேலே வந்து பேர் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு டாட்டாய்ஸ், பெரிய டாட்டாய்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்தியன் டர்ட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ட்ரீ டர்ட்டிலோ என்னவோ. இது இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் இந்த டர்ட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவகோனா டர்ட்டில். அது வந்து ஓரமாக இருக்குது பாருங்கள். இது தண்ணி சீ டர்ட்டில் கிடையாது, லேண்ட் டர்ட்டில். குட்டி குட்டியாக இருந்தது. ஒரு ஆமை தான் நாங்கள் பெருசாக ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கலாக இருந்தால். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் ஆக்சுவலி வேஸ்ட்டு தான் நான் சொல்ல போனோன்னா. ஏன்னா வந்து டிக்கெட்டு தான், ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை. crocodile எல்லாமே சுத்தம் வேஸ்ட்டு. அங்கே ஃபீட்பேக் வேறு கேட்டிருந்தாங்க. நாங்கள் அதில் வேஸ்ட்டு, ஆவரேஜு, ஓகே, குட் அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருந்தோம். நம்ம ஃபீட்பேக் போட்டுதான் இருக்கோம். அதுவும் பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ பெரிய டர்ட்டிலு. இந்த மாதிரி சிற்பிகளில் வந்து அந்த ஸ்னேக்கு அதெல்லாம் செதுக்குன மாதிரி இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமல்ஸை வந்து அடாப்ட் பண்ணி கொடுக்குறவங்களோட பேரை கூட போர்டில் போட்டிருக்காங்க. நாங்கள் இந்த கல் மேலே ஏறி நின்று ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். இது வந்து ஒரு நாங்கள் 2 முதல்ல எங்கே பார்த்தோம், கேப்சர் பண்ண முடியல எங்களால். அந்த சைடில் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. அங்கே பாருங்கள். ஆனால் வந்து ரொம்பவே வேஸ்ட். எனக்கு இதுவாக இருக்குது.
நாங்கள் இந்த முதலை பண்ணைக்கு போயிட்டு இது வந்து உண்மையான முதலை வச்சுருக்காங்களா இல்லைனா சும்மா தான் பொம்மையை எடுத்து வச்சுருக்காங்களான்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. இந்த முதலையை பார்த்துட்டு நாங்கள் வேறு இது போட்டுட்ருந்தோம். அண்டு இந்த மாதிரி நிறைய ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் அங்கங்கே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் காட்டுற முதல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அதோடய தலை மட்டும் அப்படியே மேலே இருக்குது பாருங்கள். ஆனால் எனக்கு உண்மையிலே டவுட்டாக தான் இருக்குது, அவங்க வந்து காசு பிடுங்கிறதுக்காக பொம்மையை வச்சுருப்பாங்களோன்னு டவுட்டாக இருக்குது. இது வந்து நைல் குரோக்கடைல். இப்போ நம்ம பார்த்தோம்ல தலை மட்டும், அது வந்து நைல் குரோக்கடைல். இந்த மாதிரி அவங்க யார் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்ற போர்டெலாம் வேறு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டோனில் கூட அந்த முதலையோட தலை, பாம்போட இது உடம்பு அதெல்லாம் வேறு போட்டு சிற்பம் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸில் வந்து நம்ம மோஸ்ட்டாக முதல்ல டர்ட்டில்ஸ்லாம் பார்க்க முடியலனாலும் ஒரு பீஸ் டைமு அதெல்லாம் இருந்தது. நிறைய இந்த மாதிரி நிறைய குளத்தில் கொஞ்சம் அந்த குரோக்கடைல்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது மாதிரி சால்ட் வாட்டர் குரோக்கடைல். நான் ஒரு குரோக்கடைல் கட்டும்போது அதோட என்ன குரோக்கடைல், அது என்ன விதமான என்ன விதமான குரோக்கடைல் அப்படின்றது அந்த போர்டையும் நான் காட்டியிருக்கேன். அங்கங்கே அதோடைய ஃபாதர்ஸோட ஹிஸ்ட்ரி, மதரோட ஹிஸ்ட்ரி, சில்ட்ரன்ஸோட ஹிஸ்ட்ரி, ஜிகே கொஸ்டின்ஸு அதை பற்றின நிறைய இது சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே வேறு தலை தெரியுது. இது வரைக்கும் நான் காட்டுனதுல நீங்கள் முதல்ல வந்து தண்ணிக்குள்ளே இருந்து தான் பார்த்துருந்தீங்களா. இங்கே பாருங்கள், இது வந்து மேலே அந்த நிலத்திலே இருக்குது. ஸோ இதுதான் வந்து கெமிலியன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த சைடில் பாருங்கள், அது கெமிலியன் உங்களுக்கு தெரியுதா, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வச்சுருந்தாங்க. இந்த வந்து செத்து போன ஒரு முதலையோட தோல், மண்டை ஓடு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டார்டாய்ஸு, உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி 3 இருக்குது. இங்கே அந்த கூண்டுக்குள்ளே ஒன்று உட்காந்துட்ருக்கு, வெளியே ஒன்று நடந்துகிட்ருக்கு, சாப்பிட்டுட்ருக்கு. இந்த மாதிரி போர்டில் அதை பற்றி எல்லாமே போட்டிருக்கு. சாப்பிடுங்க. ஃபால்ஸ் ஏதோ இருக்குன்னு பேசின்னு வராங்க. அக்வாரியம் அக்வாரியம் ஜூம் பண்ணி தான் இருக்கு. நான் ஏபிசிடி எழுதி போறோம். சுத்திலாம் பார்த்தாச்சு, வெளியே போறோம். ஐயோ இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துனோம். வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே எதுவுமே நல்லாவே இல்லை. சரி வாங்க வீட்டுக்கு போகணும். ஆனால் டர்ட்டிலுக்கு வேணால் ஓகேவா இருந்தது. அது டர்ட்டில்ஸ்க்கே சூப்பராக போகும். இப்படி வச்சு லான்ஸ் லாக்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து திருடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா crocodile bank முடிச்சாச்சு, அதை சுற்றி பார்த்துருவோம். இது வந்து நம்ம சேனலோட பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் இந்த மாதிரி ஒரு vlog தான் இருக்கும். என்னால் ஃபுல்லாக கேப்சர் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் லாங்காக வீடியோ பண்ணால் உங்களுக்கு போர் அடிக்கும். சரி ஓகே, பார்ட் 2ல் உங்களை மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பாய், டாடா, see you.